எடப்பாடியார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகளிருக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 அறிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? அவர் எடப்பாடியார் எதை செஞ்சாலும் கரெக்டாக தாங்க இருக்கு, எல்லாமே தெளிவாக தான் இருக்கு. அவர் வந்து அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அவர் யாருமே அம்மா வந்து அதை வந்து முதல்ல அவங்க யோசிச்சா எல்லாம் பிளான் போட்டாங்க. ஆனால் எடப்பாடியார் வந்து எப்படி முடிச்சார் தெரியுமா? அது மாதிரி அவர் எடப்பாடியார் எதை செஞ்சாலும் அற்புதமாக அருமையாக இருக்கு. எடப்பாடியார் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவார், அவர் தான் ஆட்சியில் உட்காருவார். இன்னும் ஏழை எளிய மக்களுக்கும் எல்லாருக்குமே நன்மை செய்வார். எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து கிடைக்கும் பெண்களுக்கு மாதிரியே. அதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 4 வெளியிட்டிருக்காரு. அதில் முக்கியமா ரேஷன் கார்டு உள்ள அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறத 2000 ரூபாய் மாத்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க சார். வரவேற்கலாம். எதனால சார்? எதனாலனா ஏற்கனவே இப்போ திமுக ஆட்சி வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காமலே இருந்த அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் மாதம் வரும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொடுக்கல, என்ன நிறுத்திட்டாங்க. எலெக்ஷன் வருதுன்னும் பொழுது இந்த இடையில் அனைத்து பெண்களுக்கும் இப்போ அக்கௌண்ட் எங்கள் ஒய்ஃப் உட்பட இப்போ போட்டிருக்காங்க அந்த மாதம். இது மிகப்பெரிய தவறு. முதல்ல சொல்லும் போது அந்த ஆட்சியில் என்ன சொன்னாங்க, அவங்க அனைத்து பெண்களுக்கும் தான் சொன்னாங்க. அதேமாரி அனைத்து மகளிர்களுக்கும் இலவச பேருந்துன்னு சொன்னாங்க. ஆனால் எத்தனை பஸ்ஸு இலவசம் விட்டுருக்காங்க? விடலை. அந்தமாரி இப்போ சொல்லியிருக்காருன்னா இது வரவேற்கத்தக்கது தான். அக்கௌண்ட்லேயே விழுதுன்னு வர சொல்லியிருக்காரு, நானும் பார்த்தேன். அது வரவேற்கத்தக்கது தான். ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்களே ரேஷன் கார்டு, உங்களுக்கு வருதா? எங்களுக்கு அப்ளை பண்ணி ரேஷன் கார்டே வரலங்க இன்னும். ஏங்க எத்தனை வாட்டி பண்ணீங்க? ஒரு 4-5 வாட்டி போனேன், வரல. வரோம் போங்கன்னாங்க, ஆனால் வரல, இது வரைக்கும் வரல. நாங்கள் வாங்குவோம் இல்லை. எதனால கொடுக்க மாட்டாங்க? ஏன்னா உங்கள்கிட்ட பணம் கேட்குறாங்களா? அதுக்கு பணம் கொடுத்தோம், வாங்கி பார்த்தேன், வரல. கவர்மெண்ட்லேயும் போய் அப்ளை பண்ணால் வரல. இங்கே அம்பத்தூரில் எஸ்டேட்டில் எவ்வளோ லஞ்சம் வாங்கினாங்கம்மா? வாங்கினாங்க, ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி வாங்குறாங்க. 2000 ரூபாய் வாங்கினாங்க. 2000 ரூபா ரேஷன் கார்டுக்கு வாங்கின காசுக்கு வந்து ஆனால் ரேஷன் கார்டு கொடுக்கல. திரும்ப நீங்கள் போய் கேட்டிங்களா? கேட்டதுக்கு வரோம் போங்க, அட்ரஸ் கரெக்டாக மிஸ் ஆகிட்ருக்கோம், வரோம் போங்கன்னு இந்த மாதிரி அலைய வச்சாங்க. அதான் வெறுப்பை விட்டுட்டேன். நான் கேட்க வேண்டியதானே 2000 ரூபா திருப்பி கொடுறான்னு. வரோம், ஆனால் ஆள் மாறிடுறாங்கல்ல. நம்ம அவங்ககிட்ட ஆஃபீஸில் போய் கேட்டால் நீ யார்கிட்ட குத்தியா அங்கே போய் கேளுங்கன்றாங்க. அந்த வீட்டாண்டியே ஒருத்தவங்க கட்சிக்காரங்களை பார்த்து கொடுத்தேன், அவங்களும் கொடுக்கல, எடுத்துகிட்டு வந்து. அவங்களும் காசு கேட்டாங்களா? ஆமாம், எல்லாமே இப்போ காசு தானே மெயின். அவங்க எவ்வளோ கேட்டாங்க? எல்லாம் 5000 10,000 கேட்டான். ஒருத்தன் 5000 கேட்டான். சரி, வெறுத்து போய் ரேஷன் கார்டே வேணான்னு விட்டாச்சு. இந்த கவர்மெண்ட் மீண்டும் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கவர்மெண்ட் வேணும்னு தான் நினச்சோம் இது வரைக்கும். ஆனால் இது சரி இல்லைன்னு தோணுது மனசுக்கு. அதனால இப்போ வந்து ஜனங்க வந்து ஒரே குழப்பத்தில் இருக்குது. அதனால இப்போ என்ன முடிவு எடுப்போம்னு நாங்கள் கரெக்டாக சொல்ல முடியல. இப்போ இவர் சரி இல்லையே. மக்கள் பெண்களுக்கு ஃபஸ்ட்டு முதலீடுமே கொடுக்கல. பெண்களுக்கு முதலீடும் கொடுக்கல. பெண்களையும் சில பேர் தான் பெண்கள் சொல்கிறாங்க நல்லா எல்லாம் செய்வோம். 100க்கு 90% சரி இல்லை, 10% தான் சரி இருக்குது. அதனால் நம்ம எதையும் வந்து கரெக்டாக சொல்ல முடியல. ஆட்சிக்கு வரும்போது எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுப்போம், மாதம் கொடுப்பேன்னாருல. பாதி பேருக்கு வரல, எல்லாம் புலம்பி தள்ளுறாங்க. எங்கள் வீட்டு வாசலாண்டே பாதி பேருக்கு வரல. அதனால் முதல்ல வயசானவங்களுக்கு நிறைய பேர் வரல. ஏன்னா அதுங்க போய் அலையவும் முடியல, விட்டுடுறாங்க. எடப்பாடி ஆட்சி கண்டிப்பாக வரணும்பா, வந்தால் நல்லாயிருக்கும். பெண்களுக்குலாம் 2000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருமா. அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. அம்மாவோட ஆட்சி அமைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அம்மாவோட ஆட்சி அமையணும், அது நல்லாயிருக்கும். நாடு அம்மா இருக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்தது. இப்போ விலைவாசிலாம் ஏறி இருக்குப்பா, எல்லா விலைவாசி ஏறி இருக்குது. எண்ணெயிலேருந்து சும்மா ஒரு துணி அலசுகிற பவுடர்லேருந்து விலை ஏறி இருக்குது. அதுக்கு முன்னாடி விலை ஏறலை, இப்போ ரொம்ப விலை ஏறிருக்கு. அவர் 1000 ரூபாய் கொடுத்தாலும் அந்த விலை அவர்கிட்ட போயிடுது. விலைவாசி ஏறிடுச்சு. எடப்பாடி ஆட்சி கண்டிப்பாக வரணும், மீண்டும் ரெட்டை இலை வரணும். அம்மாவோட 3rd இயர் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் லேப்டாப் கொடுக்குறாங்க டிஎம்கே. ஆமாம், அது எப்படி பார்க்குறீங்க? அம்மா வந்து எவ்வளோ வருஷமாக அந்த திட்டங்களை வந்து ஏழை குழந்தைகளுக்கு எல்லாரும் ஏழை பணக்கார அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அந்த திட்டத்தை இவங்க நிறுத்திட்டாங்க. இப்போ எலெக்ஷன் வருதுல்ல, ஓட்டு வாங்கினல. இப்போ மாணவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா 18 வயசு 17 முடியுது இல்லை, அவர்களுக்கு 18 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வாக்குரிமை இருக்கு. இந்த ஓட்டை வாங்குறதுக்கு பிளான் பண்ணி திமுக அரசு செய்யுது. அதுக்காக லேப்டாப் கொடுக்குறாங்க. இதை நம்பி மாணவர்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த மாணவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம்ல? செய்யலையே. அம்மாவின் அரசு எப்பவுமே ஏமாத்த தெரியாது. அம்மாவின் அரசு சொன்னதை செய்யும். எடப்பாடியார் சொன்ன திட்டங்கள் அனைத்தையும் அறிவிப்பாரு. திமுக வந்து ஒரு போலித்தனமானது. சார், அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான திட்டம் அமைச்சிருக்காரு, அம்மா இல்லம் திட்டம்னு சொல்லிட்டு. ஆமா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? வீடு நிறைய பேருக்கு வீடு இல்லை. எனக்கு கூட சொந்த வீடு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இல்லை. இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க.
கண்டிப்பாக அவர் சொல்கிறது அருமையான திட்டம். கிராமப்புறங்களும் சரி, சிட்டிகளும் சரி, அப்பார்ட்மெண்ட்ஸு நிறைய வந்து ஹவுசிங் போர்டு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுப்பாரு. டெஃபினட்டாக அவர் நல்லா பண்ணுவாருங்க, 100% செய்வார். பிஜேபி கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நிறைய ஃபண்டெல்லாம் கேட்டு டெஃபினட்டாக பண்ணுவாங்க. இங்கே வந்து ஃபண்டு வந்தால் கரெக்டாக வந்து சேருதா தமிழ்நாட்டில் இவங்களுக்கு திமுக கவர்மெண்ட்டில் கரெக்டாக வருதா? வந்துச்சுன்னு நான் சொல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற நிர்மலா சீதாராமன் அமைச்சர் சொல்கிறாங்க. நான் ஒரு சாதாரண ஒரு அதிமுகவில் இருக்கிற ஒரு தொண்டன் தான். நிர்மலா சீதாராமன் வந்து எவ்வளோ இது கொடுக்குறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நம்ம பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை அண்ணன் அவர் வந்து எவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு. எல்லா விஷயங்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி கவர்மெண்ட்டு மட்டும் சொல்லலை, அங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள், சாதாரண மக்கள் கூட சொல்கிறாங்க. சரிங்களா சார்? அந்த ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க, 5 லட்சம் மகளிருக்கு டூ வீலர் வாங்குறதுக்கான மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு, 25,000 ரூபாய் வரைக்கும். இந்த திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? யாரு சொன்னது? எடப்பாடியார் வந்து ஆமா, அது ஏற்கனவே கொடுத்து அம்மா கொடுத்துட்டு இருந்த விஷயத்தானே இவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை கண்டிப்பா வந்து அதை இவர் கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தோடனே கண்டிப்பா செய்வாங்க. எடப்பாடியார் சொன்னது செய்வார். ஏமாத்த எடப்பாடியாருக்கு தெரியாது. அவர் ஒரு சிறந்த ஒரு சொன்னது செய்யக்கூடிய ஒரு செயலாற்றமிக்க ஒரு சிறந்த தமிழன், ஆழ்மை திறன் உடையவர். சரிங்களா? இப்போ இந்த திமுக கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலா இப்போ எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 3 வருஷம் யாருக்குமே என்னங்க இது ஓட்டு வாங்குறக்கா செய்வாங்கிற விஷயம் சின்ன குழந்தைய கேட்டால் கூட செய்யுங்க. அரசியல்வாதி ஓட்டு வாங்குறக்கா எல்லாம் செய்வாங்க. அதுதான் திமுக செய்யுது. ஒன்றும் புதுமையாக ஒன்றும் செய்யலையே. 1000 ரூபாய் கொடுத்தா மகளிர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஓட்டுக்காக செய்கிறாங்க. இப்போ வந்து அதே வந்து நிறைய பேருக்கு வராமல் இருக்குது. வராதவங்களுக்கு கூட இப்போ வரும், நிறைய ஃபார்ம் கொடுக்குறோம், வாங்கிங்க அப்படிம்பாங்க. மக்களுக்கு தெரியாதாங்க ஓட்டு யாருக்கு என்ன, யார் ஏமாத்துறாங்க, யார் உண்மையாக இருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியுமில்ல. அதிமுக ஆட்சி வந்தால் மட்டும் கரெக்டாக கொடுத்துருவாங்களா? அதிமுக கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸை பக்காவாக எங்கிருந்தும் கலெக்ட் பண்ணக்கூடிய லெவலில் வந்து இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பாக கூட்டணி இவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்காக வந்து திமுகவுக்கு வந்து பிஜேபி வஞ்சகமெல்லாம் பண்ணல, நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த வர பண்டை எடப்பாடியார் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டை வந்து வளமிக்க ஒரு தமிழ்நாடா, ஒரு சிறந்த ஒரு தமிழகமா மேலும் உருவாக்க நிறைய பாடுபடுவார். கண்டிப்பா அவர் சொன்னது செய்வார் 100%. 2026 யாருடைய ஆட்சி அமையும்? சத்தியமா எடப்பாடியார் ஆட்சிங்க. அதுல என்னங்க சந்தேகம்? என்னங்க 100% எடப்பாடியார் தான். உங்களுக்கு மக்கள் வந்து நிறைய திட்டங்கள் வந்து இவர் எடப்பாடியார் சொல்றது மட்டுமில்ல, மக்கள் சொல்றாங்க அடுத்து எடப்பாடியார் ஆட்சி. போன தடவை நான் திமுக ஓட்டு போட்டேன், இந்த போட மாட்டேப்பா, ஏப்பா அப்படின்னு ஓட்டு கேட்டா இல்ல அவங்க ஆட்சி சரியில்லை, கண்டிப்பா அதிமுக தான் வரணும், நாங்க இந்த தடவை அதிமுக தான் ஓட்டு போடுவோம் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. மேடம் வணக்கம். மேடம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுகளுக்கு இப்போ 1000 ரூபா வாங்குறீங்கல்ல, அதை வந்து அதிமுக ஆட்சி அமைந்தால் 2000 ரூபாய் மாற்றி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இதை வரவேற்கிறீங்களா? கண்டிப்பா வரவேற்கிறோம். இப்போ 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல கவர்மெண்ட், ஆமா, எவ்வளவு நாளா கொடுத்துட்டு இருக்காங்க? இப்போ 1 வருஷமா தான் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கும் வந்து இலவசம் சொல்லிட்டாரு நகர்ப்புற பேருந்துகள்ல, அதை எப்படி பாக்குறீங்க? ஆமாம், ஏற்கனவே நாங்கள் தான் வந்து அந்த ஆட்சியில் சொல்லும் போது திமுக ஆட்சியில் சொன்னாங்கல்ல இலவச பேருந்து பெண்களுக்கு மட்டும்தான். அப்போ நாங்கள் ஆண்கள்லாம் நாங்கள் கேட்டோம்ல, எங்களுக்கும் இலவசம், அப்போ பெண்கள் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்களா, நாங்களும் ஓட்டு போகிறோம் கேட்டோம்ல. இப்போ சம உரிமை கொடுக்குறாருல்ல, அப்போ சொல்லுங்கள், கொடுக்குறாரா இல்லை? யார் சம உரிமை கொடுக்குறாரோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல சார். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கவர்மெண்ட் வந்து லேப்டாப் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் டைம் வரதுனால 3rd இயர் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அம்மையார் ஆட்சியில் வந்து +2 முடித்த மாணவர்கள் அது மிகப்பெரிய தவறு தான். என்ன காரணம், இப்போ லேப்டாப் வந்து ஒரு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு தான் அதிகமாக தேவைப்படும். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற மாணவர்களுக்கும் தேவைப்படும். 3rd இயர் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இந்த ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. இதே அம்மா பீரியடில் வந்து +2 படிக்கிற மாணவர்களுக்கும் காலேஜ் ஃபஸ்ட் இயர் அந்த மாதிரி 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாகவும் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த முடிக்கிற ஸ்டேஜில். ஆனால் இந்த ஆட்சியில் வந்து இப்போ ரீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு தவறான இதுதான். டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஏடிஎம்கே ஆட்சி அமைந்தால் அதை வந்து நாங்கள் 2000 மாற்றி கொடுப்போம்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். வரவேற்கு திட்டம் தான். 2000 கொடுக்குறது சந்தோஷம் தான். எல்லா ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இருக்கப்பட்டவங்களும் இல்லாதப்பட்டவங்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. கவர்மெண்ட்லேருந்து காசு வந்ததுன்னா எல்லாருமே சும்மா கொடுக்குறது வாங்காமல் இருக்கப்பட்டதில்லை, வாங்கி அடிச்சு பிடிச்சி வாங்கிடுவாங்க. அக்கௌண்ட்டில் வருதுன்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷமான விஷயம் தான். இப்போ திமுக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கார்டு இருக்க மகளிருக்கும் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதை 2000 நாங்கள் மாற்றி கொடுப்போம், அதிமுக ஆட்சி அமைந்தால் உங்களுக்கு 2000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்க சார்? கஷ்டப்படுற மக்கள் கொடுக்கலாம் சார், கொடுத்த ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம்.
அது மக்கள் போடுற ஓட்டு யார் வேணாலும் போடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மகளிருக்கு மட்டும் நீங்க பேருந்து இலவசமா கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க ஆண்கள் ஒரு கோரிக்கையை வச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைந்தால் ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? சந்தோஷம் தான் எல்லாருக்குமே, அது ஓகே தான்.